ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இன்னைக்கு 57வது பாடல் பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? சிவபெருமானுடைய பெருமைகளை திருமூலர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான அடையக்கூடிய வழிகளா ஃபர்ஸ்ட் சொன்னது வேத சிறப்பு. அதுதான் நம்ம கடைசி கிளாஸ்ல பார்த்திருந்தோம். வேதம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான அறிவு, நாலேஜ், விஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. வேத சிறப்பு அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த அந்த வேதம் எது வழியா நமக்கு வரக்கூடிய அறிவுனா, ஒருத்தருடைய வாயிலிருந்து இன்னொருத்தருடைய காதுகள் மூலமா பெறப்பட்டு வரக்கூடிய அறிவு. அது ஓசை வடிவம் மட்டுமே இருக்கும். அதனுடைய சிறப்ப பத்தி சொன்னாங்க. அப்ப அந்த வேதம் யாருக்கு அ மொத கேட்டிருக்கோம்னா, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த பலவிதமான வழிமுறைகள் எப்படியெல்லாம் நம்ம இருந்தா இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு நம்ம அந்த சிவத்த அடையலாம் அப்படிங்கிறத சில ஒலிகள் மூலமா நமக்கு சொல்லப்பட்டது வேதம் அப்படின்னு சொல்லி வேத சிறப்புல பார்த்தோம். இப்ப அதேதான் ஆகம சிறப்பு. ஆகமம் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கக்கூடிய அதே வேதம் மாதிரியான சில வழிமுறைகள் தான். அது தமிழ்ல இருக்கும். ஆகமம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, ஆகு பிளஸ் அம் அப்படின்னு பிரிச்சோம்னா, ஆகு அப்படிங்கிறது தொகுத்தல். பல விஷயங்கள அப்படியே ஒண்ணு சேர்க்கிறது ஆகு அப்படிங்கிற பொருள். அம் அப்படின்னா அந்த இப்ப அப்ப தொகுத்தது கிடையாது. இது எல்லாமே முன்பே தொகுக்கப்பட்டது. அப்ப அதுல எந்த கரெக்ஷனும் கிடையாது. இனிமே எதையும் சேர்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டா இருக்கக்கூடிய சில தொகுப்பு தான் ஆகமம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆகமம்னா என்ன? அதோட சிறப்பு என்ன? ஆகமத்த தெரிஞ்சுக்கிறது மூலமா நாம எப்படி இறைவன அடையலாம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய 10 பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு முடிந்தா 10 பாடல்களையுமே பார்த்துடலாம். ஏன்னா வேத சிறப்புல வந்த மாதிரியே தான் ஆகம சிறப்புலயும் வரும். சில பாடல்கள் ஒரே கருத்து உள்ள பாடல்களா இருக்கு. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு 10 பாடல்கள் பார்க்கலாம். 57வது பாடல். அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சொடு 23 உல ஆகமம் அஞ்சலி கூப்பி 66வரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. அஞ்சனமேனி அப்படிங்கிறது கருமையான நிறத்தை உடைய உடலை கொண்டவர். அறிவை ஓர் பாகத்தன் தன்னுடைய மனைவியான உமாதேவியை அல்லது சக்தியை தன்னுடைய உடலில் ஒரு பாகமாக வைத்திருப்பவர். அஞ்சோடு 23, 5 பிளஸ் 23 ஆக மொத்தம் 28 அப்படிங்கறதா அஞ்சோடு 23 அப்படின்னு சொல்றாரு. உல ஆகமம். அப்ப நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை ஆகமம் இருக்கு அப்படின்னா 28 ஆகமம். 5 பிளஸ் 23 உல ஆகமம். 28 ஆகமம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி கூப்பி, அஞ்சலி அப்படிங்கிறது கையெடுத்து கும்பிடுறது. அந்த 28 ஆகமங்களையும் வணங்கும் போது 66வரும். இந்த ஆகமத்தை நம்ம இப்ப எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இருந்து இந்த ஆகமத்தை படிச்சிட்டு இருக்கோம். மொத சிவபெருமான் கிட்ட இருந்து கேட்டவங்க எத்தனை பேர்னா 66 பேர். அவங்க அந்த இறைவனை வணங்கி 66 பேர் கேட்டிருக்காங்க. இறைவன் எப்படி சொல்லியிருக்காராம்? அஞ்சாம் முகத்தில் அரும் பொருள் கேட்டதே. இறைவன் அவருடைய 5வது முகத்துல இருந்து அந்த ஆகமத்துக்கு பொருள் சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி 5 முகம் இருக்கும்னா, பொதுவா நம்ம பிரம்மான்னு பார்த்தோம்னா 4 முகம் இருக்கும். கிழக்குல ஒரு முகம், மேற்குல ஒரு முகம், தெற்கு, வடக்குன்னு 4 முகம் இருக்கும். சிவபெருமானுக்கு 5வதா உச்சியில ஒரு முகம் இருக்கும். அந்த முகத்துல இருந்து அவர் பேசுறாரு அப்படின்னா, நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 அமிர்தம், ஒரு அறிவு கண், மதி, பால் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த உச்சியில இருந்து அவங்க சிவபெருமான் சொன்னதா
அவங்க எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. இந்த 66 பேர் எப்படி வந்தாங்கன்னா, மொத்தம் 28 ஆகமம் இருக்கு. அதுல வரக்கூடிய முதல் 10 ஆகமத்த வந்து சிவபெருமான் 10 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 10 ஆகமத்த அந்த 10 பேர் 2 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 10 பேர் தெரிஞ்சிருக்காங்க. அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் 2 பேருக்கு சொல்லும்போது 20 பேர். அப்ப 10 + 20 30 பேருக்கு வந்து இந்த முதல் 10 ஆகமத்தினுடைய சிறப்பு வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே வந்து 28யும் ஒரே நபருக்கு அவர் வந்து சொல்லல. இந்த 66 பேருக்கு எப்படியெல்லாம் பிரிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, 10 பேருக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 28ல மீதி இருக்கிற 18 ஆகமத்த அடுத்த 18 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 18 பேர் அடுத்து ஒரு 18 பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 66க்கு வந்து சில கணக்கு வந்து இருக்கு. அப்ப 66 பேருக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம 2வது வகுப்புல வந்து பார்த்தோம். அ அந்த 36 தத்துவங்கள் எப்படியெல்லாம் வருதுன்னு. அப்ப அந்த சிவ தத்துவம்னு சொல்லி 5 தத்துவம் மட்டும் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில உட்பிரிவுகள தான் வந்து அவங்க 66 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 66மே வந்து ஒரு தத்துவங்கள் தான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள். அந்த சிவன் அப்படிங்கிறது பரம்பொருளா மேல இருக்கக்கூடியது. அதுல இருந்து படிப்படியா வரும்போது ஒரு நிலையில இருக்கக்கூடிய சில தத்துவங்கள். இந்த ஆகாயத்தையும் தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில தத்துவங்களா அந்த 66 பேர நம்ம வந்து கற்பனையா ஒரு நபர் மாதிரி நாம சொல்றோம். அது எல்லாமே நம்ம பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சில சக்திகள் மாதிரி. அதுல இருந்து அடுத்து பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அஞ்சன மேனி அறிவை ஓர் பாகத்தன் கருமையான உடலை உடைய சிவபெருமான் தன்னுடைய மனைவியான சக்திக்கு தன் உடலில் சரிபாதியை கொடுத்துள்ளார். 5 23 உல ஆகமம் 5 + 23 ஆகமங்கள் உள்ளன. அஞ்சலி கூப்பி 66 66 தேவர்களும் வணங்கி அந்த ஆகமங்களை கற்றனர். 5ஆம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. அவங்க கேட்டது சிவபெருமானுடைய 5வது முகத்தில் இருந்து அந்த விளக்கங்களை கேட்டனர். 58வது பாடல். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. அண்ணல் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்குது. அவருடைய அருளால் அருளும் சிவாகமம். சிவபெருமானுடைய அருளால் அருளப்பட்ட சிவ ஆகமம். ஆகமம்ங்கிறதுக்கு தான் அது சிவன் கிட்ட இருந்து பெறப்பட்டது அப்படிங்கறனால சிவ ஆகமம். எண்ணில் 28 கோடி 100,000. அந்த ஆகமம் வந்து 28 பிரிவுகள். அந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்குள்ளயும் பல கோடி கணக்கான ஆகமங்கள் இருக்கு. ஆக மொத்தம் 28 கோடி 100,000. 28 கோடியே 100,000 ஆகமங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய இருக்கு. ஆகமம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எண்ணில் அடங்காததா இருக்கு. விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். விண்ணவர்களுக்கான ஈசன், தேவர்களுடைய தலைவனான ஈசன் அவனுடைய பெருமையை அவர்கள் கூறி எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. அந்த தேவர்கள் எல்லாம் எப்படி வந்து இறைவனை எண்ணி வணங்கி அதனுடைய பொருளை உணர முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் அவருடைய அந்த ஆகமத்தை உணர்ந்து அவரையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காரு? அது வந்து பல 1000 கோடி ஆகமங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி தேவர்கள் வந்து உணர்ந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி நானும் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. 59வது பாடல் போகலாம். பண்டிதராவர் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவாரென்க பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலா நரஞ்சொன்னவாறே.
இப்ப நம்ம வேத சிறப்பு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு வந்து மொழி கிடையாது. வெறும் ஓசை மட்டும் இருக்கு. அதுக்கு வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வரி வடிவம் குடுக்குறதுக்காக ஹிந்தி வந்து கொண்டு வரப்பட்டது. சமஸ்கிருதத்துக்கும், ஹிந்திக்கும் நெறைய ஒற்றுமை இருக்கும். அதுக்கான வரி வடிவமா அடுத்து ஹிந்தி வந்துச்சு. இப்ப ஆகம சிறப்பு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே வந்து கூறப்பட்ட நூல்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப மற்ற மொழிலாம் வேற இன்னும் எத்தன மொழிகள் வந்து தமிழ்ல நம்ம உலகத்துல இருக்கு. அப்ப அதுலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்ப வேதமும், ஆகமமும் நம்ம 2 மொழிகளுக்கு மட்டும் தானா? அப்ப மற்றவங்களுக்கு இறைவன பத்தின சிந்தனைகள் எப்படி வரும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்காகன பாடல் தான் 59வது பாடல். பண்டிதர் ஆவர் அப்படின்னா, நம்ம யார பண்டிதர்ன்னு சொல்வோம்? நெறைய அறிவு உள்ளவங்க, அறிஞர்கள பண்டிதர்ன்னு சொல்வோம். பண்டிதர் ஆவர். 18 பாடையும் 18 மொழிகளையும் அறிந்தவங்கள தான் நாம வந்து பண்டிதர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி 18 மொழிகள் அறிந்தவங்கள கூப்ட்டு கண்டவர் கூறும் கருத்தறிவாரென்க. அவங்க அவங்க வந்து 18 மொழிகள் படிச்சிருப்பாங்க இல்லையா? அத பத்தி அவங்க அதுல என்னலாம் படிச்சாங்க? என்னலாம் உணர்ந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது, பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அவங்க அந்த 18 மொழிகள்லயும் அவங்க என்ன படிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ட முதலான் நெறஞ்சொன்னவாறே, நாம எப்படி இந்த தமிழ்ல வந்து ஆகமத்த பார்க்கிறோமோ, அது எல்லா மொழிகள்லயும் ஒவ்வொரு விதமா கூறப்பட்டிருக்கு. ஆனா, இதே தான் எல்லா மொழிகள்லயுமே இருக்கு அப்படிங்கிறத அந்த பண்டிதர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து ப்ரூஃப் குடுக்குறாங்க. இதுதான் பேஸ் எல்லா மொழிகள்லயும் இதுதான் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத 18 மொழிகள் தெரிஞ்ச பண்டிதர்கள கூப்ட்டு அவங்க அந்தந்த மொழிகள்ல என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வேதம் ஆகமத்துல என்ன இருக்கோ அது எல்லா மொழிகள்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த மொழிகள்ல நாம இருந்தாலும் சரி, இறைவன அடையறதுக்கான வழிகள ஏதோ ஒரு விதத்துல வந்து இறைவன் வந்து உணர்த்தி இருக்காங்க. 60வது பாடல். அண்ணல் அருளால் அருளால் அருளுந்திவ யாகமம் விண்ணில் அமரர் தமக்கு விளங்கரிது எண்ணில் 70 கோடி நூறாயிரம் எண்ணிலும் நீர்மே எழுத்தது வாகுமே. இதே பாடல் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா? 58வது பாடல்ல சொன்ன அதே மாதிரியான விளக்கம் தான் இதுலயும் குடுத்திருக்காங்க. அ அண்ணல் அருளால் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளால் அருள் அருளுந்திய ஆகமம். அவரால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆகமம் விண்ணில் அமரர் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் தமக்கும் விளங்கறியாது. தமக்கே அதனுடைய விளக்கம் புரியாமல் எண்ணில் 70 கோடி நூறாயிரம் அவங்களுக்கே புரியாத அளவுக்கு பல கோடிக்கணக்கான ஆகமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு 2, 3 ஆகமங்கள் வந்து நம்ம பேச்சு வழக்குல இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், தேவர்களால அறியப்பட முடியாத ஆகமங்களும் 70 கோடி நூறாயிரத்துக்கு மேல எண்ணில் அடங்காத அளவு இருக்கு. அது அது எல்லாமே அத வந்து நம்ம புரியாம அத நம்ம படிச்சோம்னா, நீர்மேல் எழுத்துக்கு சமமாகும். ஒரு நீர்ல போய் நாம எழுதுனா, அந்த எழுத்து என்ன ஆகும்? அப்படியே தண்ணீல அடிச்சுட்டு போயிரும். அந்த எழுத்துனால பிரயோஜனமே இல்ல. அதே மாதிரி தான் அதனுடைய பொருள உணராம, அத நாம படிக்கும்போது, அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அது நமக்கு இல்ல, தேவர்களுக்கே அந்த நிலைமை தான். அவங்க வந்து புரியாம அத படிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப ஆகமத்த வந்து புரிஞ்சு படிக்கும்போது தான் அதுல வந்து பலன். அண்ணல் அருளால் அருளந்தி யாகமம். சிவபெருமானுடைய அருளால் பெறப்பட்ட ஆகமம். விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கறியாது. விண் விண்லோ வான் உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களும் அந்த ஆகமத்தை விளங்காமல் எண்ணில் 70 கோடி நூறாயிரம் எத்தனை ஆகமங்கள் இருந்தாலும் அத உணர்ந்து அத படிக்கல அப்படின்னா எண்ணிலும் நீர்மேல் எழுத்து வாகுமே. நீரில் எழுத்தப்பட்ட எழுத்து போல் அது பயனன்றி போகுமே. இன்னும் வந்து அந்த ஆகமம் என்னென்ன அப்படின்னு அவர் சொல்லல. அடுத்து சொல்லுவாங்க. இப்ப 61வது பாடல். பரனாய் பராபரம் காட்டி உலகில்
பரநாய் அப்படிங்கிற வார்த்தை நாம அடிக்கடி பார்ப்போம். மேலான இறைவன். பரன்னா நமக்கு எட்டாத அண்ணி உள்ள வாங்க அண்ணி. பரநாய் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இறைவன். பராபரம், பரம் பிளஸ் அபரம், அதுதான் பராபரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ல வந்து ஆ அப்படிங்கிற எழுத்த நம்ம எங்க சேர்ப்போம்னா, ஒரு எதிர்ச்சொல் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆன்னு சேர்ப்போம். இப்ப ஞானம் அப்படின்னா அறிவு, அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அஞ்ஞானம். ஆவ சேர்த்துட்டோம்னா அதுக்கு வந்து எதிர்ப்பதமா மாறிடும். அப்ப இங்க வந்து பரம் ஆபரம் அப்படின்னா பரத்துக்கு எதிரான சொல் ஆபரம். பரம்னா என்ன பார்த்தோம்? மேல மேல போறது பரம். அப்ப அப்பறம்னா கீழே கீழே போறது. அப்ப ரெண்டும் வேற வேற சொல். அப்ப பரஞானம்னா என்ன அர்த்தம்னா மேல மேல நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே போறது. அப்பரஞானம்னா கீழே கீழே நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே போறது. அப்ப இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல வந்து நான் பெரிய புத்திசாலி, நான் வந்து கம்ப்யூட்டர்ல இவ்வளவு டெக்னாலஜி நாம வளர்த்துக்கிட்டே போறோம். இது மெடிக்கல் ஃபீல்டுல நாம வளர்த்துக்கிட்டே போறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்த உலகத்துல இருந்து பாக்குறப்ப வளர்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னன்னா இறைவனை விட்டு நம்மள தள்ளி கூட்டிட்டு போறது. அப்பரஞானம். நம்ம கீழே கீழே போய்கிட்டே இருக்கோம். பரஞானம் என்னன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம அப்படியே விலகி இதுல அப்படியே பற்று இல்லாம எனக்கு பெரிய புகழ் வேண்டாம், நான் ஒன்னையும் தேடி கண்டுபிடிக்க விரும்பல அப்படின்னு நம்ம அந்த இந்த ஞானத்தை விட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா நம்ம முட்டாள் ஆகல, நம்ம வந்து இறைவனை நெருங்குறோம். அதுதான் வந்து பரஞானம். இந்த உலகத்துல தேடி தேடி நம்ம அறிவை வளர்க்கறது அப்பரஞானம். அப்ப இரண்டு விதமான ஞானம் இருக்கு. அதை காட்டி உலகில் இந்த உலகத்துல இருந்து இந்த பரஞானம் அப்பரஞானம் அப்படிங்கிற புரிதலை நமக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து. இந்த அறிவை வந்து நமக்கு ஒரு காலத்துல விளங்கும்படி செய்பவன் அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி. உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. இது எல்லாத்தையும் உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு அரணாகவும் இருந்து தேவர்கள் வணங்கி வழிபடும்படி நமக்கு இந்த ஆகமத்துல அறிவாயி நிற்பவன் இறைவன். அதாவது இந்த ஆகமத்தை படிக்க படிக்க நமக்கு வந்து பரஞானம் வரும். இந்த அப்பரஞானத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி பரஞானம் வரும். ஏன்னா இந்த ஆகமத்துல வந்து அறிவா உள்ள இருக்கிறது வந்து சிவபெருமான் தான். அதனால ஆகமத்தை படிச்சு சிவபெருமான நாம உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருக்க பார்க்கலாம். பரனாய் பராபரம் காட்டி உலகில் மேலான இறைவன் நமக்கு பரஞானம் அப்பரஞானம் இரண்டையும் காட்டுவதற்காகவே இந்த உலகை படைத்து தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து நம்மளே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உணரும் பொருட்டு நமக்கு இந்த வாழ்க்கையையும் கொடுத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாமளே வணங்குவதற்கு உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே. இந்த ஆகமத்துல அறிவாய் நின்று ஓங்கி நிற்பவன் இறைவனே. அடுத்த பாடல் 62 பார்க்கலாம். சிவமாம் பரத்தினில் சக்தி சிவமாம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமசீரர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. இப்ப சிவன் வந்து எப்படி இந்த ஆகமத்தை அப்படியே கீழே கீழே கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காரு. சிவமாம் சிவபெருமான் பரத்தினில் மேல இருந்த காலத்திலே சக்தி தன்னுடைய மனைவியான சக்திக்கு வந்து அந்த ஆகமத்தை உபதேசிக்கிறாரு. சதாசிவம் சக்திங்கிறவங்க வந்து சதாசிவத்துக்கு உபதேசிக்கிறாங்க. சதாசிவம்னா யாருன்னா இந்த சக்தியும் சிவமும் பாதி பாதி சேர்ந்த நிலைதான். ஃபர்ஸ்ட் சிவன் தனியா இருக்காங்க, அவங்களுக்கு கீழே சக்தி தனியா இருக்காங்க, மூணாவது ஸ்டேஜ் ரெண்டும் சமநிலையா இருக்காங்க. அப்ப இந்த ஆர்டர்ல அவங்க சொல்லி கொடுக்குறாங்க.
அடுத்து உமா மகேஸ்வரர் அப்படிங்கிறவரு அந்த சதாசிவத்துக்கும் கீழே இருக்கார். அப்ப சதாசிவம் உமா மகேஸ்வரருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து உருத்திர தேவர், தவமால், பிரமீசர். உருத்திரர் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரருக்கு கீழே இருக்கக்கூடிய ருத்திரன். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தவமால்னா உருத்திரனை தவம் செய்த திருமால். அடுத்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிரம்மீசர் அப்படின்னா பிரம்மனை தான் பிரம்மீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ் தாம் பெற்ற நவ ஆகமம், தான் பெற்ற 9 ஆகமங்களையும் எங்கள் நந்தி பெற்றானே. அந்த பிரம்மாட்ட இருந்து அடுத்து நந்தி தேவர் 9 ஆகமங்களை பெற்றிருக்காரு. நந்தி தேவர் தான் யாருன்னு பார்த்தோம், வகுப்புலே பார்த்தோம். திருமூலருடைய ஆசிரியர் தான் நந்தி தேவர். நந்தி தேவர் கிட்ட முதல் மாணவனா இருந்து பலர் கற்றதுல திருமூலரும் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நந்தி தேவர் சொன்ன 9 ஆகமத்தையும் திருமூலர் கற்றுக்கிட்டு அதனுடைய சாரமா அவர் எழுதுனதுதான் திருமந்திரம் அப்படின்னு முடிக்கிறாரு. அப்ப திருமந்திரம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆசிரியரான நந்தி தேவர். அவர் என்ன படிச்சாரு? 9 ஆகமங்கள் படிச்சாரு. அவர் யார்கிட்ட படிச்சாருன்னா பிரம்மா கிட்ட படிச்சாரு. அவரு திருமால் கிட்ட படிச்சாரு. அவரு ருத்ரன் கிட்ட படிச்சாரு. அவரு உமா மகேஸ்வரன்ட்ட படிச்சாரு. அவரு சதாசிவன்ட்ட படிச்சாரு. சதாசிவன், சக்தி, சக்தி சிவன், ஒரு ஆர்டரா வருது இல்லையா? இப்ப இது வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சக்கரங்களா தான் சொல்றாரு. நந்தி தேவர் அப்படிங்கிறவரு நம்மள மாதிரி ஒரு மனிதரா இருந்தவர் தான். அவர் பிரம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா மூலாதார சக்கரம் தான் பிரம்மா. அவர் மூலாதார சக்கரத்தை உணரும் போது அவருக்கு சில அறிவு கிடைக்கும் போது அதுக்கு மேல இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கிறவரு திருமால். எல்லாமே ஒரு சக்தி தான் இல்லையா? திருமால் கிட்ட இந்த சக்கரத்துல இருந்து அவர் சில விஷயங்களை உணர்ந்து மேல போகும்போது திருமால், அவர் இன்னும் சில விஷயங்களை உணர்ந்து கொடுக்கும்போது ருத்ரன், அவருக்கு மேல போகும்போது உமா மகேஸ்வரன், அப்புறம் அவருக்கு மேல வரும்போது சதாசிவன், சக்தி, சிவன் அப்படின்னு நம்மளுடைய சக்கரங்களை தான் சொல்றாங்க. நந்தி தேவர் அவர் உணர்ந்த விஷயங்களை தன்னுடைய மாணவரான திருமூலருக்கு சொல்லியிருக்காரு. அப்ப மொத ஆகமத்தை சிவபெருமான் நந்தி தேவருடைய அந்த உச்சந்தலையில இருந்து அவர் உபதேசித்தர அவர் தன்னுடைய மாணவருக்கு சொல்லியிருக்காரு. அதைத்தான் திருமந்திரமா அந்த 9 ஆகமங்களையும் அவர் கொடுத்திருக்காரு. இப்போ 9 ஆகமம் தான் 28 ஆகமத்துல 9 ஆகமம் தான் திருமந்திரத்துல வருது. அந்த 9 ஆகமம் என்னென்ன அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்றாங்க. 63வது பாடல். பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் முயற்சிந்திய வாதுளம் மற்ற யாமல மாகுங்கா லோகரம் சுற்ற நற் சுப்பிரங் சொல்லும் மகுடமே. இதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சொற்களும் 9 ஆகமத்தினுடைய பெயர்கள். இப்போ மொத்தம் நம்ம 28 ஆகமம் என்னென்னு தெரிஞ்சாதான் இவர் சொல்ல வர்ற அந்த 9 ஆகமம் என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த 28 ஆகமம்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, நம்ம நடராஜர் வடிவம் பாக்குறோம் இல்லையா? அவர் சிவனும் சக்தியும் சேர்ந்து காலை தூக்கி இப்படி ஆடுற மாதிரி ஒரு காட்சி தான் நடராஜர் சிலையில பாக்குறோம். அந்த நடராஜர் சிலை தான் 28 ஆகமங்கள். அப்படியே கீழே இருந்து வர்ணிச்சுக்கிட்டே போறாங்க. 28 ஆகமத்துல முதல் ஆகமம் பேர் காமிகம். காமிகம்ங்கிறது என்னன்னா சிவனுடைய திருவடி, கால் பாதம் தான் காமிகம். அடுத்த ஆகமத்தோட பேர் யோகஜம். யோகஜம்ங்கிறத அப்படியே அந்த கால் பாதத்துல இருந்து கொஞ்சம் மேல வந்தா கணுக்கால், ஆங்கிள்னு சொல்றோம் இல்லையா? அத யோகஜம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகமமா கற்பனை பண்ணியிருக்காங்க. அடுத்து சிந்தியம்ங்கிறது நம்மளுடைய கால் விரல்கள், டோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கால் விரல்கள். அடுத்து காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கெண்டை கால்னு சொல்றோம் இல்லையா? ஹாஃப் மசில்ஸ். அடுத்து அஜீதம் அவருடைய முழங்கால் அப்படிங்கிறத அஜீதம் அப்படிங்கிற ஒரு ஆகமமா சொல்றாங்க. அடுத்து தீப்தம் அப்படிங்கிறது தொடைப்பகுதி. சூஷ்மம் அப்படிங்கிறது குய்யம், நம்மளுடைய பிண்ட பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய மலவாய் ஜலவாய் இருக்கக்கூடிய பகுதி. சகசிரம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடுப்பு பகுதி.
அம்சுமான் அப்படிங்கிறது முதுகு பகுதி, சுப்ரபேதம் தொப்புள் பகுதி, விஜயம் வயிறு, நிஸ்வாசம் நாசி, ஸ்வயம்புவம் அவருடைய மார்பு பகுதி, ஆக்னேயம் கண்கள், வீரம் கழுத்து, ரௌரவம் காது, மகுடம் திருமுடி. சில வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மகுடம் திருமுடி கேள்விப்பட்டிருப்போம். விமலம் கைகள், சந்திர ஞானம் மார்பு பகுதி. நம்ம பார்த்தது ஸ்வயம்புவம் அப்படிங்கிறது அந்த மார்புல உள்ள முளைப்பகுதி, சந்திர ஞானம் அப்படிங்கிறது மொத்த மார்பு பகுதி. பிம்பம் முகம், பிரஜோத்கிதம் நாக்கு, லலிதம் கன்னங்கள், சித்தம் வெற்றி, சந்தானம் குண்டலம், சர்வோகதம் பூனல், அந்த உடம்புல கிராஸ் பண்ணி போடுறோம் இல்லையா, பூனல், பரமேஸ்வரம் மாலை, கிரணம் ரத்தின மாலை, உபாதுலம் ஆடை. இது எல்லாமே அந்த நடராஜருடைய சிலையில இருக்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அந்த ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஆகமமா அவங்க உணர்த்தி இருக்காங்க. அப்போ ஒன்னொன்னுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான விஷயங்களை கொடுத்த மாதிரியும், அது எல்லாத்தையும் இந்த 28 ஆகமங்களா பிரிச்ச மாதிரியும் அதுக்கு வர்ணிச்சிருக்காங்க. அதுல 9 ஆகமம் அது மட்டும்தான் இந்த திருமந்திரத்துல விளக்கப்படுற மாதிரி திருமூலர் சொல்லியிருக்காரு. பெற்ற நல் ஆகமம், நமக்கு கிடைத்த அந்த ஆகமத்துல 9 ஆகமம் என்னென்ன பார்க்க போறோம்னா, காரணம், காமிகம், உற்றநல், வீரம், முயற் சிந்திய வாதுளம், சிந்தியம் வாதுளம், மற்றவி யாமலம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம். இந்த 9 தான் நந்தி தேவர் திருமூலருக்கு உபதேசித்த 9 ஆகமங்கள். அடுத்த பாடல் பார்க்கலாம். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின் என் இலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. இதுக்கு முன்னாடியும் இதே பொருளோட பார்த்தோம். ஒரு நீர்மேல் எழுதின எழுத்து போல அத நம்ம புரியாம படிக்கிறனால பலன் இல்லைன்னு அதே கருத்தை தான் திரும்பியும் சொல்லியிருக்காங்க. அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம், இறைவனுடைய அருளால் அருளப்பட்ட சிவ ஆகமம் எண்ணிலு கோடி தொகுத்திடும் ஆயினும், பல கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத விஷயங்களை இறைவன் சொல்லப்பட்ட போதிலும், அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின், அவர் எதை சொல்ல வந்தாரு அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம அதை சொல்லிடின், எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. அப்படி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீர்மேல் எழுதின எழுத்து போல் அது பயனில்லாமல் போய்விடும். 65வது பாடல். மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யாருக்கு கருணை செய்தானே. மாரியும் அப்படின்னா மழையும், கோடையும் அப்படின்னா வெயிலும். இந்த 2 காலங்களும் வார்பனி தூங்க, அது இரண்டுமே இல்லாமல் போக, நின்று ஏரியும் நின்று அங்கு இளைக்கின்ற காலத்து, இது 2ம் இல்லாம அந்த இடத்துல ஒரு காலம் இருக்கும்னா அதைத்தான் நம்ம ஊழி காலம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அழியக்கூடிய ஒரு காலத்தில் ஆரியமும் தமிழும், சமஸ்கிருதமும் தமிழும், இந்த 2 மொழிகளும் உடனே சொல்லி காரிகை யாருக்கு கருணை செய்தானே. இந்த 2 மொழிகள்லையும் ஒரே விதமான விஷயங்கள், அறிவுகளை நமக்கு கொடுத்து இறைவன் அவனை உணர்வதற்கு முயற்சி செய்கிறார். அதாவது நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதுனது கிடையாது, சிவபெருமானே அவருடைய மாணிக்க வாசகருக்கு உள்ள எழுதுனது.
ஆனா அது எதுக்காக அவர் எழுதி வச்சுக்கிட்டாருன்னா, இந்த உலகம் அழியக்கூடிய அந்த ஊழி காலத்துல அவருக்கு வந்து எந்த தொழிலுமே இருக்காது. படைத்தல், காத்தல், அழித்தல் எதுவுமே இருக்காது. அப்ப வந்து அந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகத்த வந்து படிச்சு பார்க்கிறதுக்காக அவர் எழுதினது அப்படின்னு சொல்லி, அந்த திருவாசகத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கும். அப்ப அ அ அந்த மாதிரி வந்து பெறப்பட்டதுதான். அவ்வளவு சிறந்த மொழிகள் எத்தன மொழிகள் இருந்தாலும், இந்த தமிழுக்கும், சமஸ்கிருதத்துக்கும் வந்து அவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த ஊழி காலத்திலயும் எல்லாமே அழிந்த போதும், இந்த தமிழும், இந்த வடமொழியான சமஸ்கிருதமும் அழியாம, அதுல இருந்து அடுத்தடுத்து நமக்கு அந்த ஆகமங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். சிவபெருமானுக்கு அழிவில்லங்கிற மாதிரி இந்த 2 மொழிகளுக்கும் எந்த அழிவும் கிடையாது. அதனால நாம வந்து இது பெருசா, அது பெருசாலாம் நினைக்க வேண்டாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு, நம்ம வந்து இறைவனுடைய அருள கிடைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்தா போதும். 2லயுமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசி பாடல் வந்துட்டோம். 66வது பாடல். அவிழ்கின்றவாறும் அதுகட்டு மாறும் சிமிட்டலைப் பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் என்று இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. இதுல சொன்ன அதே விஷயங்களை தான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அவிழ்கின்றவாறும் அப்படின்னா நம்ம வந்து உயிர் பிரிகிறது. இந்த பாசம், இந்த மலம் இதுல வந்து கட்டப்பட்ட உயிர் வந்து அவிழ்கிறது அப்படின்னா இத விட்டு வந்து போகுது. அது கட்டு மாறும். திரும்ப அதுக்குள்ள வந்து அது மாட்டிக்குது. அதாவது பிறப்பும் இறப்பும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. இறப்பும் பிறப்பும்னு சொல்றாரு. வந்து இறப்பதான் சொல்றாரு. அவிழ்கின்றவாறும்னா இந்த கட்டுப்பட்ட இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியுது. அடுத்து அது கட்டு மாறும். திரும்ப இந்த உடல்ல வந்து இணையுது. அப்ப இப்ப வந்து பிறப்பும் இறப்பும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த கட்டுக்குள்ள வருது. அடுத்து அந்த கட்டுல இருந்து வெளியில போகுதுன்னு. அவர் அப்படி சொல்லல. வந்து இறக்குறத தான் சொல்றாரு. 2வது தான் பிறக்கிறத சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்மா அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு. நம்ம வந்து இறக்குறோம், திரும்ப பிறக்கிறோம், திரும்ப இறக்குறோம். நம்ம செய்த வினைகள் படி இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த 2 வார்த்தைகளையும் அடுக்குற விதத்திலே வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு உயிர் உடலுக்குள்ள இருந்து அவிழ்க்கப்படுறதும், திரும்ப அந்த உடலுக்குள்ள வந்து கட்டப்படுறதும், சிமிட்டலை பட்டு உயிர் போகின்றவாறும். சிமிட்டல்னா இந்த கண் இமைக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பட்டுன்னு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படி வந்து ஒரு டக்குன்னு உயிர் வந்து போகின்றவாறும், தமிழ் சொல், வடசொல் இவ்விரண்டும் இந்த 2 மொழிகள், 2ம் வெவ்வேறான மொழிகளா இருந்தாலும், இதுல இருக்கக்கூடிய சொற்கள் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. 2லயுமே இறைவனை எப்படி உணர்றது அப்படிங்கிறத நாம உணர்ந்தா வந்து போதும். இது பெருசா, அது பெருசா, இதுல என்ன சிறப்பு அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத உணர்ந்து, நாம இறைவனை உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 10 பாடல்கள் பார்த்திருக்கோம். ஆகம சிறப்பு. ஆகமம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு. அது முன்பே தொகுக்கப்பட்டது. அது வழி வழியா எப்படி வருதுன்னா, சிவபெருமான்ல இருந்து சக்திக்கு அப்படியே ஒவ்வொரு சக்கரங்களா வந்து நந்தி தேவர் முதலா உணர்ந்து, அவர் உணர்ந்த 9 ஆகமங்களை மட்டும் திருமூலருக்கு கொடுத்து, அவர் அத வந்து இந்த திருமந்திரத்துல 9 ஆகமங்களையும் அவர் விளக்கி கூறப்பட்டதாக ஆகமத்தினுடைய சிறப்ப சொல்லியிருக்காங்க. வேதமும் ஒண்ணுதான், ஆகமமும் ஒண்ணுதான். அது வடமொழியில இருக்கு. இது வந்து தமிழ் மொழியில இருக்கு. 2ல எது பெருசுங்கிறது நமக்கு தேவையில்ல. 2லயும் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனை உணர்ந்தாலே போதும். உணராம சும்மா ஆகமம் படிக்கிறதுல வந்து பயனே இல்ல. அது நீர் மேல எழுதப்பட்ட எழுத்து போல என்னைக்கு இருந்தாலும் பயனில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அந்த 9 ஆகமம். ஆமா மிஸ். அது நம்ம உடல் உறுப்புகள் தான் மிஸ் 8 ஆகமங்களா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நடராஜர் சிலைய வந்து மனசுல கற்பனை பண்ணிட்டு ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு ஆகமங்களா சொல்லியிருக்காங்க. அதுல திருமூலருக்கு உணர்த்தியது 9 ஆகமம்.
காரணம், காமிகம், வீரம், சிந்தியம், வாதுலம், யாமலம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம். காமிகம் அப்படிங்கிறது திருவடியில ஆரம்பிச்சு மகுடம் அப்படிங்கிறது திருமுடியில வந்து முடியுது. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சில 7 ஆகமங்களை மட்டும் எடுத்து நந்தி தேவர் திருமூலருக்கு உபதேசித்திருக்காங்க. ஆக்சுவலா 9 தந்திரங்கள் தான் 9 ஆகமங்களா? இல்ல அந்த ஆகமத்தினுடைய மொத்த சாராம்சம் அவருக்கு வந்து 9 ஆகமங்கள் உபதேசித்து அத அவர் புரிஞ்சு அவர் வந்து 9 தந்திரங்களா வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆகமங்களும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, எண்ணில் அடங்காததுன்னு சொல்றாங்க. அந்த சரி சரி. ஆகமத்துல வந்து அவங்க இறைவனை எப்படி அடையலாங்கிற ஒரு வழியதான் வந்து அவங்க பலவிதமா நம்ம அப்படியே திருவடியில இருந்து ஏறி அந்த திருமுடிய போய் அடையிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அத நமக்கு புரியுற மாதிரி எளிமையா திருமூலர் வந்து திருமந்திரத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னொரு டவுட் வந்து ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சக்கரங்கள் வந்து 7 சக்கரங்கள் தானே. ஆமா, ஆனா இங்க வந்து 9 பேர் வழியா வந்திருக்கு அப்படின்னா அது சரிதானா? 9 பேர் வழியாவா? நம்ம சிவபெருமான்கிட்ட இருந்து ஓ, சக்திகிட்ட இருந்து சதாசிவம். நம்ம இந்த 7 சக்கரங்கள்ங்கிறது நம்ம உடலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதாவது சிவனையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்ப 8 வந்துருச்சு. இல்ல, 7 சிவனை ஆட் பண்ணாம நிறைய சக்கரங்கள் இருக்கு. எல்லாமே நம்மளுடைய புரிதல் தான். சிலருடைய இந்த ஜெயினிசம், புத்திசம் ஒவ்வொருத்தருடைய கான்செப்ட்லயும் சக்கரங்கள் வந்து மாறும். இப்ப ஓஹோ. அந்த ஹீலிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து 13 சக்கராஸ் அப்படிலாம் படிப்பாங்க. அது வந்து ஓ ஒரு எனர்ஜி லேயர் தானே. ஒரு அளவுக்கு மேல நம்ம 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே நம்ம சிவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவங்க அதையும் இன்னும் வந்து பிரிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல உள்ளதையும் ஒவ்வொரு சக்திகளா வச்சு ஒவ்வொரு சக்கரங்களா வந்து சொல்றாங்க. அதனால சக்கரங்கள் வந்து நம்ம கான்செப்ட்ல 7 சக்கரங்கள் உடல்ல இருக்கு. அதுக்கு மேல சிவன் இருக்கிறதா நாம உணர்றோம். ஓகே. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ சுதா. தேங்க்யூ மேம்.